ஆரம்பம் டிவியினர்களுக்கு வணக்கம். பொங்கலை பற்றி சிறப்பு ஒருவரிடம் கேட்கின்றோம், சுசித்ரா அவர்களிடம். அனைவருக்கும் வணக்கம். தமிழர் திருநாள் இது நாம் எல்லோருக்கும் ஒரு தித்திப்பான நாள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தமிழர் திருநாளை, அதுவும் தைத்திங்கள் முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி. அதுவும் நான் பிறந்த மண் தஞ்சையில் கொண்டாடுவது என்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக மனதிற்குள் பதிந்திருக்கிறது. என்னால் சென்னையில் ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் எனக்கு என்னுடைய பிறந்த மண்ணில் தஞ்சையில் அந்த மண்ணின் இயல்போடு இந்த பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் விழாக்களை கொண்டாடுவது என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக உள்ளது. ஆரம்பம் டிவியினர்களுக்கு வணக்கம். தற்போது பாச சந்திப்பின் அதனுடைய பொருள் என்ன என்பதனை அதனுடைய பொறுப்பாளர்களிடம் ஒரு சிறு பேட்டி. ஆரம்பம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலிருந்து பல ஆளுமைகள் வெளியில் சென்னை வரையெல்லாம் சென்று மிகப்பெரிய ஆளுமைகளாக கோலிச்சு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் இருக்குது. அந்த அறிமுகம் இருந்தால் அவர்கள் இன்னும் புதிதாக போகிறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இவர் தஞ்சை அமலன் மிகப்பெரிய பத்திரிகையாளராக இருக்கார். அதே மாதிரி கவிஞர் சிவராஜ், அவர் நிறைய திரைப்படங்களுக்கு பாடல் எழுதிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆனந்த விடலில் ஒரு பொறுப்பாசிரியர் பொறுப்பில் இருக்கிறார். அதே போல் அருமை சகோதரர் செல்வகுமார் தொழிலதிபராக இருக்கார். அவர் கோகோ வேணால் வாங்கிக்கலாம், பெப்சி வேணால் வாங்கிக்கலாம் அவர்கிட்ட. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி தம்பி கர்ண பிரபாகரன் மிகச்சிறந்த பாடகர். சன் டிவியில் ஒரு மிகப்பெரிய பாடல் போட்டியில் முதல் பரிசு வாங்கினார். அதே மாதிரி ராஜ் டிவியில் வாங்கினவர். அது அடுத்து பார்த்தீங்கன்னா மில்டன், இவர் ஒரு வறுமை கால வல்லுநர். இவர் இந்த மாதிரி ஆட்களை தொடர்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக தஞ்சையில் இருக்கிற நண்பர்கள் ஒரு நல்ல ஒரு சந்திப்புகள் அடுத்த ஒரு துவக்கத்தை கொடுக்கும். அந்த வகையில் அந்த பாச சந்திப்பு நிகழ்ச்சியை அருமை அண்ணன் செடியன் அவர்கள் முன்னெடுத்து இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் ஒருவருடைய மூளையில் உதித்த ஒரு செயல் என்று மூளையில் உதித்த ஒரு செய்தி இன்று செயலாக இருக்கிறது. எல்லோரும் வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய திரையாளுமைகள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதே போல் கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள், பாடலாசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி பலர் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. உண்மையிலே வருடம் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான முயற்சிகள் எடுப்பதாக அருமை சகோதரர்களாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக செடியன் அவர்களுடைய ஆதரவோடு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நிச்சயமாக நடைபெறும். ஆரம்பம் டிவியினர்களுக்கு வணக்கம். இன்று நடைபெறும் பாச சந்திப்பை பற்றி திரைப்பட இயக்குனர் அவர்களிடம் நேர்காணல். தஞ்சாவூரில் இந்த பொங்கல் பண்டிகையினுடைய 3வது நாளான உழவர் திருநாள் அன்று தஞ்சை பெசன்ட் அரங்கத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த படைப்பு ஆளுமைகளும் சந்திக்கிற வண்ணம் தஞ்சை பாச சந்திப்பு 2004 அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு நாள் நிகழ்வான இந்த விழாவை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். கணக்கற்ற தமிழறிஞர்கள், எழுத்தாளர்கள், சிறுகதை எழுத்தாளர்கள், நாவலாசிரியர்கள், கவிஞர்கள், தமிழ் அறிஞர்கள், திரை ஆளுமைகள் என மருத்துவர்கள், தொழிலதிபர்கள் என பன்முகத்தன்மை கொண்ட பலரும் இன்று கூடி கலந்திருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா என்பது இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு. எல்லாருமே ஃபோனில் பேசிக்கிறது ரொம்ப குறைவாயிடுச்சு. இந்த மாதிரி ஃபோனில் பேசிக்கிட்டு துணுக்குகளாக வாழ்ந்துட்டு இருந்த நம்மளை இன்றைக்கி ஒரு பெரிய தஞ்சை பாச சந்திப்பு அப்படிங்கிற ஒரு பெரும் ஆலமரத்து கீழே கொண்டாந்து வச்சு நம்மளை இங்கே ஒன்று சேர்த்துருக்குறாங்க. இது நிகழ்வு தொடர்ந்து நடக்கணும், மேல் மேலும் வளரணும்.